Dear students, now we are going to do the exercise number 15. From this you can see the question here. From the following particulars calculate total purchase. Total purchase கேட்டிருக்காங்க. Sundry creditors on 1st January 2018 30,000. Bills payable on 1st January 2018 25,000. Paid cash to creditors 1,20,000 கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே paid for bills payable 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா purchases returns 1,50,000, cash purchases 2,25,000, creditors on 31st December 2018 amount பார்த்தீங்கன்னா 25,000, bills payable on 31st December 2018 20,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we are going to prepare total purchases. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? total purchases கண்டுபிடிக்க போகிறோம். இந்த total purchases கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட், தட் இஸ் பில்ஸ் பேபிள் ஃபார்மேட் வச்சு தான் நம்ம போடுவோம் இல்லையா? பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட் வச்சு நம்ம போடுவோம் இல்லையா? இது அதே மாதிரி இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம். போன சம்மில் போட்ட மாதிரியே டோட்டல் பர்ச்சேஸஸ் அப்படிங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ் ப்ளஸ் கேஷ் பர்ச்சேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் பர்ச்சேஸஸ் வரும். ஸோ இந்த சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது டோட்டல் பர்ச்சேஸஸ் போடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபார்மேட் ஈஸியாக இருந்தால் ஃபார்மேட் எழுதுங்க. இல்லை உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும் நான் டைரெக்டாக எழுதும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்? பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் பேபிளில் இந்த சைடு தான் எழுதுவோம். ஏன் அப்படின்னா ஓப்பனிங் அப்படிங்கிறது எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வரும். பை பேலன்ஸ் brought down இது ஓப்பனிங். ஓகேவா? நம்ம டெட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்? இந்த சைடில் எழுதணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ இந்த சைடில் எழுதுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். இங்கே யார் வருவாங்க? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வருவாங்க. இதில் என்ன வரும்? நம்ம பில்ஸு அக்செப்டட் அக்செப்ட் பண்ணோம் இல்லையா? அந்த பில்லை எழுதியிருப்போம். இந்த பில்ஸ் ரிசீவ்டோட ஆப்போசிட்டாக தான் இது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடில் பாருங்கள் டு கேஷ் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். அதே மாதிரி தான் அங்கே டெட்டர்ஸ் வேணும், கிரெடிட்டர்ஸ் எழுதுகிறோம். அப்புறம் டு பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? இப்போது இதில் அமௌண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆன் 1st January 2018 இருக்குது. இது எங்கே எடுப்போம்? டோட்டல் டெட்டர்ஸில் எடுப்போமா? எங்கே எடுப்போம் நம்ம? சொல்லுங்கள் பார்க்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆன் 1st January 2018 அப்படிங்கிறது நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸில் எடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் போடும்போது இது மாதிரி ஒன்று பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டினில் நீங்கள் எழுதிங்க சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எங்கே வரும்? டோட்டல் கிரெடிட்டர்ஸில் எழுதுவோம். பில்ஸ் பேபிள் எழுதுவோம். பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட்டர்ஸ் டோட்டல் கிரெடிட்டர்ஸ். பில்ஸ் வந்து பில் பேபிள் எழுதுவோம். ஓகேவா? ரிட்டன் இன்வர்ட்ஸ் தட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் எழுதுவோம். கேஷ் பர்ச்சேஸ் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். கிரெடிட்டர்ஸ் ஆஸ் ஆன் அப்படிங்கிறது டோட்டல் கிரெடிட்டர்ஸ். பில்ஸ் பேபிள் பில் பேபிள். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே எடுக்கணும்னு தெரியும். ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பில்ஸ் பேபிளில் ஃபஸ்ட்டு கேஷ்னு இருக்கா? கேஷ் பாருங்கள். பில்ஸ் பேபிள் ஆன் 1st January 2018 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேஷை தான் நம்ம எழுத போகிறோம். அது என்ன அப்படின்னு அமௌண்ட் பாருங்கள். பில்ஸ் பேபிள் ஆன் 1st January 2018 ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து
பெய்டு கேஷ் டு கிரெடிட்டர்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எங்கே எழுதுவோம்? ஓப்பனிங் நம்ம இந்த சைடில் எழுதியிருப்போம். ஸோ 25,000 நம்ம இந்த சைடில் காட்டுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்செப்டபிள் அப்படி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்து கேஷ். ஓகே, பில் கேஷ் இருக்கான்னு பாருங்கள். பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டர்ஸ் கிடையாது. பெய்டு ஃபார் பில் பேயபிள் ஒரு 30,000 இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. இந்த 30,000 நம்ம இங்கே போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னது? இங்கே இல்லை. சரி, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ளோசிங் இருக்குது. பில் பேயபிள் ஆன் 31st December 20,000 இருக்கு இல்லையா, அந்த 20,000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. ஸோ இல்லை, நம்ம என்ன பண்ணல, டேஷ் போட்டுக்கலாம். இங்கே அக்செப்டட் அப்படிங்கிறது இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் போடும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 50,000 வருது. இங்கே வந்து 25,000 தான் இருக்குது. ஸோ 50,000 நம்ம போடுறோம். மிச்சம் 25,000 அப்படிங்கிறது அக்செப்டடாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன போட போகிறோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். இது போடும்போதும் ஹெட்டிங் எழுதணும். கண்டிப்பாக எழுதுங்க. பர்டிகுலர்ஸ் rupees ஓகேவா? இது எழுதியிருக்கும். இப்போ இங்கே நம்ம அமௌண்ட் எழுத போகிறோம். அமௌண்ட் எழுதும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறது ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபார்மேட் பக்கம் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் எழுதுவோம் இல்லையா, நமக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இங்கே ஃபார்மேட் எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டு கேஷ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு டு பேங்க் எழுதுகிறோம். இது கேஷ் அப்படிங்கிறது கேஷ் பெய்டு, நம்ம கட்டின பணம். இது வரைக்கும் நம்ம கட்டின பணம். இந்த பேங்க் அப்படிங்கிறது செக்கு வந்து பே பண்ணியிருப்போம் இல்லையா, அது செக்கு பெய்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் என்ன பண்ணுவோம்? பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணியிருப்போம்? அக்செப்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை இங்கே இருப்போம். பில்ஸ் அக்செப்டட். நெக்ஸ்ட்டு டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஏன்னா இது வந்து என்னது? இது பர்ச்சேஸ். அப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் வாங்கியிருப்போம். அதே மாதிரி டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா டு பேலன்ஸ் கேரி டவுன், இல்லைன்னா க்ளோசிங் பேலன்ஸ். எழுதிட்டோமா? இந்த சைடில் எழுதும்போது பைன்னு போடுவோம். பைன்னு போட்டோன்னா அது ஃபஸ்ட்டு பேலன்ஸ் சிடி இல்லையா, நாட் சிடி, ப்ராட் டவுன் இல்லையா. இது என்னது? இது ஓப்பனிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பை பர்ச்சேசஸ். என்னது? பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது என்ன பர்ச்சேஸாக இருக்கும்? கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பைன்னு போட்டுட்டு என்ன போடுவோம்? பேங்க் போடுவோம். அங்கேயும் போட ஞாபகம் இருக்கா? பை பேங்க்னு ஒன்று போட்டோம். அப்புறம் பை பில்ஸ் ரிசிபிள்னு போட்டோம். இங்கே பில்ஸ் என்னென்னு போடுவோம்? பேயபிள்னு போடுவோம். இது ரெண்டும் என்னது? இது ரெண்டுமே டிஸானர்லாம் இங்கே எழுதுவோம். அதேமாதிரி பேங்க் டிஸானர், செக் டிஸானர், இது பில் டிஸானர்னா பில் இருக்கும் இல்லையா, அது டிஸானர் ஆகும். ஓகேவா? இதை நம்ம இங்கே எழுதுகிறோம். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், அமௌண்ட் என்ட்ரி போடலாம். உங்கள் புக்கில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கேஷ் அப்படிங்கிறது இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அப்படிங்கிறது 30,000 இருக்குது. ஓகேவா? அப்போ ஓப்பனிங் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஓப்பனிங்கை 30,000 நான் இங்கே போட்டுறேன். 30,000 இங்கே போட்டுறேன். பாருங்கள், 30,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அங்கே இருக்கா? கொஸ்டினில் இருக்கும் பாருங்கள், இருக்கா? க்ளோசிங் லெட்டர்ஸ் இருக்குது 25,000. அந்த 25,000 இங்கே க்ளோசிங் இருக்குது எனக்கு. ஆனால் நான் அந்த க்ளோசிங்கில் இங்கே என்ட்ரி போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம என்ன எடுக்காமல் இருக்குன்னு பாருங்கள். அதில் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 1,20,000 இருக்குது. அது 1,20,000 அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்டு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள்? பில் பேயபிள் இருக்கா? சரி, ரிட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 25,000 இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு 25,000 நான் இங்கே போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பில் அக்செப்டட்னு ஒன்று இருக்கும் பாருங்க, இருக்கா 25,000க்கு. சரி, அதை நம்ம எழுதிடும். பில்ஸ் பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிள் இருக்குங்களா. பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது 15,000. ஓகே, இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ் கிடையாது, அது மாதிரி இதெல்லாம் இல்லை. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், போட்டோம். அதுமாதிரி இங்கே பர்ச்சேஸ் நமக்கு இனிமேல் தான் கண்டுபிடிப்போம், இதுக்கும் இல்லை. ஸோ டிஸானரும் இங்கே இல்லை. ஓகே, இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இந்த பில் அக்செப்டன்னு ஒன்று இருக்கா, அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் 25,000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அந்த 25,000 தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேவா, போட்டதுக்கப்புறம் நம்ம டோட்டல் பாருங்கள், இங்கே வருது 1,20,000, 25,000, 15,000, 25,000. ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அப்படிங்கிறது 1,85,000. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் 1,85,000 தான் போடணும். நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்க மைனஸ் பண்ணணும் இல்லையா, எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம், 30,000 மைனஸ் பண்ண போகிறோம். 30,000 மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது 1,55,000 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், இந்த இடத்துல 1,55,000 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஓகேவா, பர்ச்சேஸஸ் அப்படிங்கிறது 1,55,000 வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, யூ ஹாவ் டு கால்குலேட் டோட்டல் பர்ச்சேசஸ். டோட்டல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகேவா, இங்கே கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் 2,25,000. ஸோ 2,25,000 ஆட் பண்ணிக்கிறோம். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1,55,000. ஸோ 1,55,000 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,80,000. ஓகே, 3,80,000 நம்ம ஆன்சர். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,80,000. ஓகேவா, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 15 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.